Hello guys, welcome to Edminu Learning Center. So in the video tutorial நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா basics of SolidWorks ஓகேங்களா. ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பாஸ்னா என்ன, ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நியூ டாக்குமெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் லாஸ்ட் கிளாஸில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம 2D டயக்ராம் என்ன 3D டயக்ராம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ டிசைனுக்கும் டிராஃப்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். CADனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் SolidWorksோட பேசிக்ஸாக. அதுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸ் கண்டென்ட்ஸ் நம்ம பின்னால் ஃபர்தராக கவர் பண்ண போகிறோம்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, குயிக் ஆக்சஸ் டூல் பாஸ்னால் என்னென்ன ஓகேங்களா, அப்ளிகேஷன் மெனு பாஸ்னால் என்ன, டேப்ஸ்னால் என்ன, டூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து SolidWorks சாஃப்ட்வேர் எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது. ஸோ 2-3 மெத்தட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அது மெத்தட்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுங்க. ஐக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லெஃப்ட் கிளிக்குங்க சரிங்களா. ஸோ ஐக்கனை வந்து லெஃப்ட் கிளிக்கில் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இல்லை சார் எனக்கு லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக்கில் 1 கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பனுங்கிறத லெஃப்ட் கிளிக்கில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக SolidWorks சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். இல்லை எனக்கு இப்படியும் எனக்கு ஐக்கன் விசிபிளாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஸ்டார்ட் மெனுக்கு போய்க்கலாம். ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸில் இருக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட்லேயே இருக்கலாம். ஸோ SolidWorks சாஃப்ட்வேர்னு இருக்கும். SolidWorksல அதோட வெர்ஷன் எந்த வெர்ஷனோ அந்த வெர்ஷனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் கிளிக் கொடுக்கலாம், ரைட் கிளிக் கொடுக்கலாம். லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குங்க சரிங்களா. ஸோ அங்கேயுமே டபுள் கிளிக் இல்லை ரைட் கிளிக்கில் 1 கிளிக் கொடுத்துட்டு லெஃப்ட் கிளிக்கில் 1 கிளிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு மெத்தட்கான டிஃப்ரென்ஸுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ இதுதான் SolidWorksோட ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூல் பாரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பட்டன் இருக்குது, நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம், அன்டூ பண்ணலாம், ரீடூ பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், ரீபில்ட் பண்ணலாம், ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் கொடுக்கலாம். ஸோ ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸில் சம்மரிஸ் நீங்கள் கொடுக்கலாம், யார் ஆத்தர், யாருக்கு ரீடிசைன் பண்ணது, எந்த டைட்டில் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸில். இது ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு செட்டிங்குள்ளே டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரல் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் செட்டிங்ஸை பற்றி நான் பின்னால் ரேட்டராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹோம் டேப்பில் நம்ம போய்க்கலாம். ஸோ ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெல்கம் ஸ்க்ரீனோட நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹோமு, ரீசெண்ட்டு, லேர்னு, அலர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபியூ டேப்ஸ் இருக்குது. நம்ம இந்த லேர்ன் வந்து நானே டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேர்ன் டேப் வேணாம், ஏன்னா லேர்ன் டேப் நீங்கள் சில டைம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கான அலர்ட்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஹோமில் பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஒரு பார்ட் டாக்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ பார்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இல்லை நான் பார்ட் வரைஞ்சாச்சு, எனக்கு அசம்பிளி வேணும்னா அசம்பிளி நம்ம போய்க்கலாம். இல்லை அசம்பிளியும் வரைஞ்சாச்சு சார், நான் வந்து டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா டிராயிங்க்கு போய்க்கலாங்க சரிங்களா. இல்லை எனக்கு ஓப்பன் பண்ணணும், ஆல்ரெடி நான் வரைஞ்சது ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் கமாண்ட் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் வரைஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்கும். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸில் நான் ஆல்ரெடி நம்ம ஒரு நட்ராஜ் பின் பார்ட் வரைஞ்சிருக்கேன், பின் பாடி வரைஞ்சிருக்கேன், மொபைல் ஹோல்டர்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்கும். இதில் ரீசன்ட் ஃபோல்டர்ஸ் நான் சேவ் பண்ண ஃபோல்டர்ஸில் பார்க்கணும்னா ரீசன்ட் ஃபோல்டர்ஸில் நீங்கள் காமிக்கிங்க. இது இல்லாமல் ரிசர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூவாக ஏதாவது வந்திருக்கா, இல்லை கஸ்டமர் போர்ட்டல், யூசர் குரூப்ஸுங்க, இது எல்லாமே நிறைய சப்போர்ட்டிங் குரூப்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிள் வேஸ்ட்டுங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு ஆக்சசபிள் கிடையாது. ஸோ ஒரு நியூ பார்ட் டாக்குமெண்ட் சுவிட்ச் ஓவர் பண்ணுறோம், இப்படியும் சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். இல்லைனா நியூ டாக்குமெண்ட் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், நியூ SolidWorks டாக்குமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, பார்ட் டாக்குமெண்ட்டா, இல்லை அசம்பிளி டாக்குமெண்ட்டா, இல்லை டயக்ராம் டாக்குமெண்ட்டா. பார்ட் டாக்குமெண்ட்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்டாக வரையலாங்க. ஸோ வரைஞ்சிட்டு எல்லா பார்ட்டையும் அசம்பிளியில் நீங்கள் மேட் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் தான் வரையணும். ஸோ பார்ட் வரையிறதுக்கு ஸ்கெச்சஸ் ட்ரா பண்ணணுமா, ஸோ எல்லாமே பார்ட் டயக்ராமில் தான் இருக்குது. பார்ட் டயக்ராம் ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே கைஸ், ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த ட்ரைமெட்ரிக்னு சொல்லுவாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. ட்ரைமெட்ரிக்னா அதோட அலைன்மெண்ட்ஸ் தாங்க, ஐ மீன் ஒரு ஆக்சிஸ் அலைன்மெண்ட், கோஆர்டினேட் சிஸ்டமோட அலைன்மெண்ட்ஸ் தான். இது இல்லாமல் இந்த நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் ஒரு பிரிட்ஜை ஆக்ட் ஆகி நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோமோ கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணி அந்த கம்ப்யூட்டர்லேருந்து மறுபடியும் நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணுங்க டேட்டாவை.
ஸோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸோட மெயின் ஒர்க்குங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்டராகவே இருக்கும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நிறைய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஈஸியராக இருக்குங்க. டாப் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பாஸ், இதெல்லாமே குயிக் ஆக்சஸ் டூல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாட்டமில் இருக்கிறது இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாமே டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கெட்ச் டேபு, ஃபீச்சர்ஸ் டேபு, சர்ஃபேஸ் டேப் அப்படின்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டேப்ஸ் ஏதோ ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு டேப்பில் ரைட் கிளிக் கொடுத்து டேப்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேப்ஸ்னு இருக்கும். அந்த டேப்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த சுவிட்ச் ஓவர் பண்ணணுமோ அதை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அது அந்த டேப் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிக்குங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்ட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் ட்ரீ, இந்த பார்ட் ட்ரீல தான் நீங்கள் என்னென்ன ட்ரா பண்ண போகிறீங்க, என்னென்ன பிளைன்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்குங்க. ஹிஸ்ட்ரிஸில் உங்களுக்கு ஒவ்வொன்றா லோட் ஆகிட்டு இருக்கும். இதில் நீங்கள் எடிட் பண்ணக்கூடியது எந்தெந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பிளைனில் ஸ்கெட்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். டாப் பிளைனு இல்லை நீங்கள் ஒரு நியூ பிளைன் இன்சர்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா சப்ரஸிங் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லைனை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ரஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நான் சப்ரஸ் பண்ணணும் சார், நான் மறுபடியும் இன்னொரு டயக்ராம் ட்ரா பண்ணனாலும் ட்ரா பண்ணலாம். சப்ரஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். அன்சப்ரஸ் பண்ணிங்கன்னா அந்த டயக்ராம் அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண முடியுங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ட்ரீ தான் பார்ட் ட்ரீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸு, அதுக்கு அடுத்தது கான்ஃபிகரேஷன் செட்டிங். ஒரே டயக்ராமில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் செட் பண்ண முடியும். எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன்ஸு, தென் ஆஃப்டர் அப்பியரன்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ அப்பியரன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கெட்ச் டூல் பாஸ் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கெட்ச் டேபில் ஸ்கெட்ச் டூல் பாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கெட்ச் டூல் பாஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு டூலுக்குமே தனித்தனி வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டூலுக்குமே தனித்தனி வீடியோஸ், அதோட கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னால் இதுக்கான டூல்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மேஜராக என்னென்ன டூல்ஸ் இருக்குது, யூனிட் சிஸ்டம்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம ட்ராப் பண்ண முன்னால் ஒரு டூல் சிஸ்டம், ஒரு யூனிட் சிஸ்டம் நம்ம செட் பண்ணணும். ஸோ யூனிட் எந்த யூனிட்டில் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் வியூவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பார்ட்டு MMGS அப்படின்னு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, மில்லிமீட்டர் கிராம் செகண்ட். இப்போ நீங்கள் வந்து மீட்டர் கிலோகிராம் செகண்டில் வைக்கிறனால வைக்கலாம், இல்லை சென்டிமீட்டரில் வைக்கிறனால வைக்கலாம், இல்லை IPS இன்ச் பவுண்ட் செகண்டில் வைக்கிறனால வைக்கலாங்க. நம்ம மில்லிமீட்டரில் வச்சுருக்கோம். ஸோ மில்லிமீட்டர்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு யூனிட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிறது என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூம் ஃபிட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்று ஜூம் பண்ணுறீங்க, அப்போ ஒரு டயக்ராம் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. நீங்கள் என்ன தான் கொண்டு வந்தாலும் அந்த ஃப்ரண்ட் வியூக்கு கரெக்டான வியூக்கு வரல. அப்போ என்ன பண்ணலாம்னா ஜூம் ஃபிட் கொடுக்கலாம். ஜூம் ஃபிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஜூம் ஃபிட்டுக்கு உங்களுக்கு அந்த ஃபிட் அப்படியே டயக்ராம் வந்து அப்படியே இங்கே ஃபிட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ஜூம் டு ஃபிட் ஆகிரும். இல்லை எனக்கு வந்து செலக்டட் ஏரியா மட்டும் ஜூம் ஆகணும்னா ஜூம் செலெக்ஷன் நம்ம சூட் பண்ணலாம். இல்லை எனக்கு ப்ரீவியஸாக ஒரு இருக்கிற வியூக்கு வேணும்னா ப்ரீவியஸ் வியூ கொடுக்கலாம். செக்ஷன் வியூஸ், ஒரு கட் செக்ஷன் வியூ நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கட் செக்ஷன் கொடுக்கலாம். அனோட்டேஷன், டைனமிக் அனோட்டேஷன் வியூஸ் கொடுக்குறீங்கனால கொடுக்கலாம். இல்லை வியூ ஓரியன்டேஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வேணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒரு பிளைனில் வேணும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு பிளைனில் வேணும், இந்த மாதிரி பிளைனில் நீங்கள் செட் கொடுக்குறீங்க, இந்த ஃபேஸில் எனக்கு வேணும், இந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் வேணும் அப்படின்னு கொடுக்கலாங்க. இல்லை எனக்கு ஒயர் ஃப்ரேமோ இல்லை ஷேடடில் வைக்கிறனாலும் வைக்கலாம். ஹைட் பண்ணுறனாலும் ஹைட் பண்ணலாம். அப்பியரன்ஸ் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை பேக்ரவுண்ட் சீன்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒயிட் வேணுங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும், இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம கொடுக்கலாங்க. இது இல்லாமல் வியூ செட்டிங்ஸில் போயிட்டு ஷேடட் வேணுமா, எந்த மாதிரி வேணுங்கிறத நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பேசிக்காக இருக்கிற டூல்ஸுங்க. இந்த டூல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ண போகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2D 3Dலேயே வந்து ஆக்சிஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு X and Y ஆக்சிஸோ இல்லை வந்து Z and X ஆக்சிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது டாப் லைனில் ஸ்கெட்ச் பண்ணுறீங்கன்னா X and Y ஆக்சிஸ் இருக்கும் 2 டைமென்ஷன்ஸில். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பிளேனு. ஸோ ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இந்த ஸ்கெட்சிங்கை பற்றி நான் பின்னால் டீச் பண்ணுறேங்க. இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் கொடுத்தேன்னா பாருங்கள் X and Y இருக்குது. ஓகேங்களா? X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் 2D டயக்ராமில். இதுவே நான் வந்து டாப் லைனில் ஸ்கெட்ச் கொடுக்குறேன், நான் பாருங்கள் நார்மல் டூ கொடுத்தேன்னா டாப் லைனில் X and Zங்க, X Z இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து நீங்கள் ரைட் பிளேனில் ஸ்கெட்ச் கொடுக்குறீங்கன்னா Y Z இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே 2 ஆக்சிஸ் தான், 2 டைமென்ஷனல் டயக்ராம் தான். பட் 2 டைமென்ஷனல் டயக்ராம்லேயே உங்களுக்கு ஆக்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ என்னென்னா 2 டைமென்ஷன்னா 2 ஆக்சிஸ் தாங்க. சரிங்களா? X and Y அது மாதிரி ஸ்பெசிஃபைடு ஆக்சிஸ் கிடையாதுங்கிறது தான் கான்செப்ட்டுங்க. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதுக்காக தான் நான் இந்த திங் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சஸ் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது, எந்த பிளைனில் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம்.